இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியாலஜில பெட் சிடி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு இமேஜிங் டிவைஸ். ஸோ நார்மலா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரேடியாலஜிக்கல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு எனர்ஜிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்பேஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் ரேடியேஷன் சொல்லுவோம். அதுல 2 கைண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அயனைசிங் ரேடியேஷன் அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அயனைசிங் ரேடியேஷன். அயனைசிங் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நான் அயனைசிங் ரேடியேஷன்ல எனர்ஜி லெவல்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ 2த்துக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு ரேடியேஷன் ஏதாவது ஒரு பொருள் மேல பாஸ் ஆகுறப்போ, அந்த இடத்துல ஒரு அயனைசேஷன் கிரியேட் ஆனுச்சுன்னா, அது அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்னா, அயனைசிங் ரேடியேஷன் சார்ந்த ஒரு டிவைஸ் தான் இந்த டிவைஸ் நம்ம சொல்லப் போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்ரான் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பேசப் போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஸ்மாலஸ்ட் காம்பவுண்ட் இது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஆட்டம்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். இதுதான் ஒரு ஆட்டம். ஸோ இப்ப அந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட நம்பர் வேரி ஆகுறப்போ தான், அந்த ஆட்டம் ஸ்டேபிள் ஆட்டமா, அன்ஸ்டேபிள் ஆட்டமான்னு நமக்கு தெரிய போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் நமக்கு பாசிட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நியூக்ளியஸ்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இங்க நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல தான் பாசிட்ரான் எமிஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்? பாசிட்ரான் எமிஷன் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்க அந்த புரோட்டான் என்ன ஆகும்னா, ஒரு நியூட்ரானா கன்வெர்ட் ஆகும். நியூட்ரானா கன்வெர்ட் ஆகுறப்ப ஒரு பாசிட்ரான் எமிட் ஆகும். ஸோ இப்ப பாசிட்ரான்னா என்ன? புரோட்டான் தெரியும், நியூட்ரான் தெரியும். பட் பாசிட்ரான்னா என்ன? இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? பாசிட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆன்டி மேட்டர் ஆஃப் எலக்ட்ரான். இப்ப எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஆனா பாசிட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அதோட வெயிட், அதோட ஷேப், அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம்னா, கேன்சர் எவாலுவேஷன். ஸோ ஒரு கேன்சர் எப்படி இருக்கு? எந்தெந்த நோட்ஸ்ல பரவி இருக்கு? அப்படிங்கிறது பார்க்கலாம். அல்சைமர்ஸ் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் ஹார்ட்ல பார்க்கலாம். எபிலிப்சியோட எவாலுவேஷன் பார்க்கலாம். அண்ட் கொரோனரி ஆர்டரியில இருக்க டிசீசஸ பார்க்கலாம். ஸோ சிடிக்கும், பெட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, எல்லாமே ரேடியேஷன் ரிலேட்டட் தான். இது எக்ஸ்ரேல யூஸ் ஆகும். இது ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசர்ல யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிடில நம்ம கேன்சரோட ஸ்டேஜஸ் கண்டுபிடிக்கலாம். பெட்ல வந்து கேன்சர் எந்த அளவுக்கு டீப்பா உள்ள ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பெட்டோட பயாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்ரான் எமிஷன் வந்து பீட்டா டிகே. ஒரு புரோட்டான் என்ன ஆகும்னா வந்து நியூட்ரானா மாறப்போகுது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் புரோட்டான் இருக்க ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு புரோட்டான் எமிட் ஆக போகுது. அது நியூட்ரானா மாறப்போகுது. சரியா? அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வெளில வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பாசிட்ரான் டிகே அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. அந்த கார்பன் ஆட்டமோட மாஸ் நம்பர் 10, அட்டாமிக் நம்பர் வந்து 6. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் உங்களுக்கு நியூட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். சரியா? ஸோ 4 ஏன் சொல்றேன் அப்படின்னா, 4 + 6 இஸ் த மாஸ் நம்பர் 10. ஓகே. ஸோ இந்த இடத்துல புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரானா மாறுது. ஸோ அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மாஸ் நம்பர் மாறாது. கீழ 5 இருக்கும். மேல 10 இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாசிட்ரான் வெளில எமிட் ஆகும். ஓகே. ஸோ அந்த பாசிட்ரான் எமிஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு. லைக் ஃப்ளோரின்ல ஆகிற பாசிட்ரான் எமிஷனுக்கு வந்து நம்ம சைக்ளோட்ரான் யூஸ் பண்றோம். கேலியம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் சைக்ளோட்ரான் தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பாசிட்ரான எமிட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் பாசிட்ரான் எமிஷன். அடுத்து இந்த இடத்துல ஸோ இந்த பயாலஜி ரிலேட்டடா நம்ம பார்க்குறப்போ, உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குளுக்கோஸ். ஸோ அந்த குளுக்கோஸ் போகாத இடமே இல்ல உடம்புல. ஸோ என்ன ஃபங்ஷன் ஆகணும்னாலும் நமக்கு என்ன தேவைன்னா குளுக்கோஸ். ஸோ அதனால தான் டிஃபால்ட்டாவே நம்ம ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல வந்து கேரியரா செலக்ட் பண்ண போறோம். குளுக்கோஸ் மாலிக்யூல கேரியரா செலக்ட் பண்ணிட்டு அதோட என்ன பண்ண போறோம்னா, ஃப்ளோரின ஆட் பண்ண போறோம். ஸோ ஃப்ளோரின் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஸோ அந்த ஃப்ளோரின் என்ன பண்ண போறோம்னா, குளுக்கோஸோட ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல். இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல்ல ஒரே ஒரு ஃப்ளோரின் மட்டும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்னன்னு சொல்றோம்னா, எஃப்டிஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எஃப்டிஜி என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புக்குள்ள போயிட்டு, உடம்புக்குள்ள இருக்க எல்லா பார்ட்ஸ்லயுமே பரவிரும். பரவிட்டு அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் என்ன ஆகும்னா, இது எல்லாமே நல்லா பரவிரும். ஸோ மீதி இருக்க பார்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு அப்புறமேலு இம்யூன் சிஸ்டம் எஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஆனா கேன்சர் செல் என்ன பண்ணாது, இம்யூன் சிஸ்டம ஒபே பண்ணாது. ஒபே பண்ணாம, அங்க இருக்க அந்த பர்ட்டிகுலர் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்கும்.
ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்ரான் எமிஷன் நடக்க போகுது. ஸோ பாசிட்ரான் எமிஷன் நடக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது ஃப்ளோரின்ல இருந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வெளில வந்து எஜெக்ட் ஆக போகுது. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நியூக்ளியஸ்ல இருந்து ஒரே ஒரு பாசிட்ரான் மட்டும் வெளில டிராவல் ஆக போகுது. ஸோ அந்த பாசிட்ரான் வெளில வரப்போ நம்ம ஹியூமன் பாடியில ஆல்ரெடி நிறைய ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாசிட்ரான் என்ன செய்ய போகுதுன்னா ஒரு எலக்ட்ரானோட போய் கொலாய்ட் ஆக போகுது. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னா அனிலேஷன். அந்த ப்ராசஸ் பேர் அனிலேஷன். ஸோ அனிலேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்ரானும் ஒரு எலக்ட்ரானும் கொலாய்ட் ஆகிறப்போ அந்த இடத்துல 2 காமா போட்டான் ஜென்ரேட் ஆகும். ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இந்த இடத்துல இந்த ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தா தெரியும். இந்த சைடு ஒரு காமா போட்டானும், இந்த சைடு ஒரு காமா போட்டானும் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இதுதான் பெட் ஸ்கேனர். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லா டிடெக்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட காமா ரே ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஈச் ஒன் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த டைரக்ஷன்ல நமக்கு எந்தெந்த டிடெக்டர் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறது என்ன பண்ணும்னா நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். ஸோ கேப்சர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமேல தான் ஒரு வேல்யூ எடுத்து அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூக்கு ஒரு கலர் கொடுத்துட்டு அது மூலயமா நம்ம தான் ஒரு இமேஜை நம்ம எடுக்க போறோம். ஸோ இதுதான் பெட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. முக்கியமாக ரேடியேஷன் டிடெக்டர்ஸ் அடுத்த டாபிக் வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் உங்கள் ஜூனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மெடிக்கல் ஃபிசிக்ஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மெடிக்கல் ஃபிசிக்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 5th யூனிட் வரைக்கும் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆக போகுது நம்ம சேனலில். தேங்க்யூ.